நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற இந்த பெரிய தலைப்பில் கடந்த சில திங்கள்களாக உங்களோடு ஒவ்வொரு உபதலைப்புகளில் என்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு வருகின்றேன். இன்றைக்கு பக்தி என்று சொல்ல வைத்து அதில் ஒரு உறவு இருக்கா என்பதை பார்ப்போம். பக்தி இலக்கியங்கள் தமிழில் மிக அருமையான இலக்கியங்கள். ஆனால் இந்த பக்தி என்று சொல் தமிழில் உள்ள பக்தி இலக்கியங்களுக்கு அப்பால் சென்று வேதாந்தத்திலிருந்து வருகிறது என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் பக்தி என்று தமிழ் இலக்கியங்களில் பார்க்க பொழுது அதுக்கு 3 குணாதிசயங்கள் உண்டு. முதலாவது, ஒரு தெய்வீகத்தின்பால் ஒரு பற்றுறுதி. 2வது அன்பு. 3வது ஒரு தெய்வீகத்திடம் நம்பிக்கையோடு அடைக்கலம் புகுதல். இந்த 3 விடயங்களும் இந்த பக்தி என்ற சொல்லில் வருகின்றது. அவை அடிப்படையாக பார்க்கும் பொழுது பக்தி இருவருக்கிடையே ஏற்படும் ஓர் உறவு. அவை கடவுளுக்கும் எனக்கும் தனிப்பட்ட உறவாக இருக்கலாம். தமிழ் இலக்கியத்தில் குரு சீஷனுக்கும் ஒரு பக்தி உண்டு, சீஷனுக்கு குருவில் ஒரு பக்தி உண்டு. அது கொஞ்சம் விரிவாக பார்க்கிற பொழுது அன்பு ஒரு உறவு. ஆனால் இன்றைக்கு காலப்போக்கில் நான் எல்லா சமயங்களிலும் முன்பு சொல்ல நான் விளையவில்லை, கத்தோலிக்க மதத்தை பொறுத்தமல்ல, இந்த பக்தி என்ற சொல் இந்த தன்னுடைய உண்மையான பொருளை இழந்து மலினப்படுத்தி பக்தி முயற்சிகளாக மாறிவிட்டது. பக்தி முயற்சிகள் என்றால் என்ன? ரிசவம் சொல்லுவது, பாடுவது, மெழுகுதிரி கொளுத்துவது, தானம் கொடுப்பது என்று எல்லாம் ஒரு புறத்தில் மட்டும் ஒரு பக்க சார்பாக வந்துவிட்டது. கவலைக்குரியது. அது உண்மையான பக்தி அல்ல. பக்தி வேறு, பக்தி முயற்சிகள் வேறு. பக்தி என்று சொன்னால் இருவரிடையே இருக்க வேண்டிய ஒரு உறவு, ஒரு அர்ப்பணம், ஒரு தெய்வீகம். அது நல்லது. தனிநாய் அடிகள் பல மொழிகளை பற்றி பேசுகிற பொழுது ஒரு முறை சொன்னார், தமிழ் இலக்கியம் ஒரு பக்தி மொழி, ஒரு புனிதமான மொழி, பக்தி மொழி. அந்த மாதிரியான மொழி செறிவு இருக்கு. இவற்றையெல்லாம் இன்றைக்கு நான் குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு யாழ் மறை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும், அதிலும் சிறப்பாக கத்தோலிக்க திரு அவையினருக்கு தெரியும், மடுவிலிருந்து மாதாவினுடைய திருச்சிலையை கொண்டு வந்து பல்வேறு கோயில்களுக்கு எடுத்து செல்கிறார்கள். அவருடைய முடிசூட்டிய விழாவை ஒட்டி இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. பரவலாக பார்க்கும் பொழுது மக்களுடைய பக்தி புறத்தில் தான் நான் பார்க்கிறேன். பரவலாக பார்க்கும் பொழுது அது ஒரு உறவை வளர்க்குற மாதிரி எனக்கு தெரியல. இந்த கட்டத்தில் தான் நான் ஒரு வீடியோ ஒன்று, ஒரு காணொலி ஒன்று எனக்கு ஒரு நண்பர் ஒருவர் அனுப்பியிருந்தார். அதில் ஒரு சபை, கத்தோலிக்க திரு அவையிலிருந்து பிரிந்து போன பெரிய சபைகள் உண்டு, ஆங்கிலிக்கன், மெதடிஸ்ட் போன்ற சபைகள் உண்டு. அதிலிருந்து இந்த புற்றீசல் போல் நேற்று பெய்த மழைக்கு முளைத்த காளான்கள் மாதிரி நிறைய சின்ன சின்ன சபைகள் உண்டு. இவற்றில் சில மிக செல்வாக்குடையவை. அதில் ஒரு போதகர் சொல்கின்றார், இயேசு தன்னுடைய தாயை நிராகரித்தார். தன்னுடைய தாயை பற்றி அவர் கொஞ்சம் குறைவாக பேசினார். அப்படி அவர் சொல்வதற்கு ஒரு ஆதாரத்தை நற்செய்தியிலிருந்து எடுத்து காட்டினார். அதை நான் இப்பொழுது உங்களுக்கு எடுத்து எம்புகிறேன். இது மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள். மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசி கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் அதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார்?
என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின்னம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். என்னை பொறுத்த மட்டும் இந்த வசனம் மிக தெளிவாக தான் இருக்கு. அதாவது இயேசுனுடைய தாய் மரியாளும் அவருடைய உறவினர்களும் அங்கே வந்திருந்த பொழுது, இயேசுவை காண வந்திருந்த பொழுது, ஒருவர் சொன்னார், இப்படி உங்களுடைய அம்மாவும் சகோதரனும் காத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய பேசுவதற்கு. இயேசு அதை பயன்படுத்தி கொண்டு அதிகமாக இயேசு இப்படி செய்திருக்கிறார். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை, சில நிகழ்வுகளை பயன்படுத்தி ஒரு அருமையான செய்தியை சொல்லியிருக்கிறார். நற்செய்தியில் இருக்கிறது. யார் என்னுடைய தாய், யாருடைய சகோதரர்கள்? இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள்தான் என்னுடைய தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் எல்லோரும். அதாவது தனக்கும் தன் தாய்க்கும் உள்ள ஒரு உடல் உறவு, இரத்த உறவு, தனக்கும் தன் தாய்க்கும் உள்ள ஒரு பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப், ஒரு இரத்த உறவை மேவி, நிராகரித்தல்ல, மேவி மரியாளுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை காட்டினார். அதுதான் அங்கே உள்ள மேன்மையான தன்மை. எப்படி? இதற்கு நாங்கள் லூக்கா எழுதிய நற்செய்திக்கு போக வேண்டும். இயேசுவினுடைய பிறப்பை அறிவித்த அந்த வாசகம் கத்தோலிக்க மக்களுக்கு இது தெரியும், ஆனாலும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மரியாள் திருமணம் செய்வதற்கு ஒப்பந்தமாக இருந்தாள். நேரடியாக சொல்லியிருக்கு. சூசி என்றவருக்கு திருமணம் செய்வதற்கு ஒப்பந்தமாகி இருக்கிறார். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுது, இது திருமணம். அந்த காலகட்டத்தில் அவளுக்கு ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பட்டது. நான் மரியாளை எப்படி பார்க்கின்றேன் என்று சொன்னால், அவள் ஒரு செப வாழ்வில் வாழ்ந்தவளாக இருக்க வேண்டும். செப வாழ்வில் வாழ்ந்தவளாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது, அவள் நித்தமும் கோயிலில் இருந்தாள் என்றோ அல்லது நித்தம் சிவம் சொல்லி கொண்டிருந்தாளோ என்ற அர்த்தம் அல்ல. செப வாழ்வென்று சொன்னால் இறைவனுக்கு தன்னை எந்த நேரமும் திறந்து வைத்திருப்பது தான் செப வாழ்வு, த ஸ்டேட் ஆஃப் ப்ரேயர். செப வாழ்வென்று சொல்வது இறைவனுக்கு என்னை எந்த நேரமும் திறந்த மனத்தோடு வைத்திருப்பது. எந்த நேரம் இறைவனோடு பேசலாம், அப்படி கொத்த ஒரு நிலையைத்தான் செப நிலை, ஸ்டேட் ஆஃப் ப்ரேயர் நான் சொல்கின்றேன். அப்படி ஒரு நிலையில் தான் அவளுக்கு ஒரு ஒலி கேட்டது, அகத்தே ஒரு ஒலி கேட்டது, மனத்தில் ஒரு ஒலி கேட்டது. என்னவென்று, நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய். அது புதுசு இல்லை, அவள் தானே மன ஒப்பந்தமாக இருக்கிறாள். அப்போ குழந்தையை பெற்றெடுப்புன்னு சொல்லுகிற புதுசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த குழந்தை ஒரு விசித்திரமான குழந்தை. இஸ்ராயல் ஆட்சியை கொண்டு வரும், அவருடைய அரசுக்கு முடிவே இராது. இந்த சொற்கள் நம்மளை குழப்பியது. இது நான் அப்படி ஒன்று எனக்கு நடக்காதே, அப்படி நடக்கும், நான் யார், நான் ஒரு சாதாரண பெண். அங்குதான் அவளோட குழப்பம் ஏற்பட்டது. அவளுடைய திட்டம் வேறு, இறை திட்டம் வேறு. அப்படி எங்களோட வாழ்க்கையில் வருவது உண்டு, என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கு. நான் போடுற திட்டம் உண்டு, ஆனால் திட்டமெல்லாம் அவனுடைய தவிடு பொடியாகி வேறொரு திட்டம் தான் நிறைவேறுகின்றது. பார்த்தால் அதுதான் இறைவனுடைய திட்டம். நல்லதாக தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது, என்னுடைய திட்டத்தை விட சிறப்பாக தான் இருந்தது. ஆனால் அந்த நேரம் ஒரு மனப்போராட்டம் இருக்கத்தான் செய்யும். இது என்னுடைய விருப்பம், இது கடவுளுடைய திட்டம், என் செய்வது. அந்த மனப்போராட்டத்தை தான் ஆழ்ந்த விருப்பங்களிடையே ஏற்படும் ஒரு உரையாடல். ஆழமான விருப்பங்களினிடையே, எந்த விருப்பம் கடவுளுடைய விருப்பம், ஒரு உரையாடல், டயலாக் ஆஃப் டீப் வில்ஸ் என்று தாமஸ் மர்டன் அழகாக எழுதியிருந்தார். அங்குதான் என்னுடைய போராட்டம். நான் என்ன செய்வது? அதிகமான மக்கள், நீங்களும் நானும், என்னுடைய திட்டத்தை தான் கடவுளுக்கு சொல்லுகிறோம். உம்முடைய திட்டத்தை வச்சிடும் வேணாம், என்னுடைய திட்டம், எனக்கு வேண்டியது என்ன, அதுதான் நான் சொல்லுவேன். அதான் எங்களோட சிவமாக மாறுது. இறை வேண்டலன்னு சொல்லி போட்டு எங்களோட சிவம் முழுதும் நான் கேட்குறதா தான் மாறுது. கடவுள் என்ன சொல்லுகிறார்? அங்கு பக்தி இல்லை, உறவு கிடையாது, ஒரு பக்க சார்பாக தானே இருக்கு. இப்போ பக்தி என்று ஒன்று இருந்தால் அங்கு உறவு ஒன்று இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட உறவு? கடவுள் எனக்கு என்ன சொல்லுகிறார், சொல்வாரா?
சொல்வார். எப்படி தெரியும்? ஆள் மௌனம், வேறு வழி கிடையாது. நான் அறிந்த அளவுக்கு, நான் படித்த அளவுக்கு சைவ இலக்கியங்களும் சரி, எங்களோட திரு அவையின் இலக்கியங்களும் சரி, பௌத்த இலக்கியங்களும் சரி, அந்த குரல் கேட்பதாக இருந்தால் ஆள் மௌனம் அவசியம். ஆள் மௌனம் என்ற என்ன? மனதை முற்றாக பொறுமையாக்குது. கடினம். காரணம், எங்களுக்கு நிறைய பராக்குகள் காலையில் தொட்டு மாலை மட்டும், கனவில் கூட பராக்குகள் தானே. அதான கனவுகள் குழம்புறது. அவ்வளவுக்கு அடிமனதில் நாங்கள் நிறைய புதைச்சி வச்சிருக்கிறோம். அதெல்லாம் வேலை செய்து கொண்டே இருக்கும். அந்த குரல் கேட்கும் பொழுது எனது விருப்பத்தை மாற்றி, எனது திட்டத்தை விட்டு, எனது திட்டத்தை வெறுமையாக்கி, கடவுளுடைய திட்டத்தை எனதாக்கி ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு ஆழமான உறவு மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான செபமும் ஆகும். அங்குதான் செபம் உறவாக மாறுகின்றது. அதுதான் உண்மையான செபம். அதுதான் மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதனால் தான் இயேசு சொன்னார், கடவுளுடைய திட்டத்தை ஏற்று வாழ்பவர்கள் யாராயிருந்தாலும் சரி, கடவுளுடைய திட்டத்தை ஏற்று வாழ்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, மதமே இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிறுவனத்துக்கு நான் சேராமல் இணையாமல் இருந்தாலும் சரி, அவர்கள்தான் என் சகோதரர்கள், சகோதரிகள், தாய் என்று மிக தெளிவாக சொன்னார். என்னை பொறுத்த மட்டும் இந்த நான் எடுத்து சொன்ன இந்த வசனங்கள் அருமையான வசனங்கள். இயேசு மரியாளை நிராகரிக்கவில்லை. அந்த இரத்த உறவிலிருந்து அவளை உயர்த்தி ஒரு பெரிய ஆழமான உறவுக்கு, கடவுள் மரியாளுடைய உறவுக்கு உயர்த்தி விட்டார். அப்படித்தான் எனக்கு படுகின்றது. ஆகவே இந்த மரியாளுடைய திருச்சுருவம் எங்களோட பங்குகளுக்கெல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றன. இது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 வாரத்தில் முடிஞ்சிடும். இனியாவது அங்கே நீங்கள் போவதாக இருந்தால் உங்களோட செவநிலையை மாற்றுங்கள். எல்லாம் தாதாண்டு கேட்பது மட்டுமல்ல, நீ என்ன சொல்லுகிறாய் என்றும் கேளுங்கள். அதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லி விளக்குறேன். மரியாளும் இயேசுவும் சீடர்களும் ஒரு திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த காலத்திலேயும் சரி, இப்போவும் சரி, மேல் நாடுகளில் திருமண விருந்து என்றால் உணவு, வைன் அது பொதுவானது. அது ஒன்றும் வித்தியாசமாக இல்லை. எங்களுக்கு அது குடிவகமாக தெரியும். அவர்களுக்கு வைன் வந்து ஒரு சாதாரண, நாங்கள் தண்ணி குடிக்கிற மாதிரின்னு சொல்லுங்களேன். ஆனால் வைன் தீர்ந்து போயிடுச்சு. எவ்வளோ வெக்கக்கேடு. விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், வைன் இல்லை, சாப்பாடு இல்லைன்னா எவ்வளோ வெக்கக்கேடாக இருக்கும் நாங்கள் விருந்தாளிகள் வந்த பிறகு. ஆனால் மேரி ஒரு சென்சிட்டிவ் லேடி. விருந்தாளியாக போயிருந்தாலும் அவள் கரிசனை கொண்டு மகனுக்கு சொன்னால் ஏதாவது செய்யலாமா? அவள் என்னுடைய நேரம் வரை இல்லை. மரியாள் சொன்ன ஒரு அருமையான வசனம், வேலைக்காரர்களை பார்த்து அவள் சொன்னால், அவர் சொல்வதை செய்யுங்கள். அவர் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று அவள் சொல்ல இல்லை. நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவள் சொல்லவில்லை. அவர் சொல்வதை செய்யுங்கள். இன்று நாங்கள் மரியாளிடம் போகும் பொழுது மரியாள் அதே வார்த்தைகளைத்தான் எங்களுக்கும் சொல்வார். அவர் சொல்வதை கேளுங்கள், செவிமடுங்கள். அது உங்களுக்கு நன்மையாகவே முடியும். இன்னும் ஒரு விடயம், நாங்கள் இந்த பக்தி முயற்சி என்று சொன்ன ஆரம்பத்தில், நாங்கள் இந்த மாதாவினுடைய திருச்சியை கொண்டு போகிற பொழுது ஒரு கண்ணாடி போட்டிருக்கிறார். இந்த கண்ணாடி போடுறதுக்கு காரணம் ஒரு பாதுகாப்பாக. மக்கள் என்ன செய்கிறார்கள், அந்த திருச்சுருவத்தை தொட முடியாது, அவர் கண்ணாடியில் தொட்டு கொஞ்சுறார்கள் அல்லது வணங்குகிறார்கள். அந்த பிள்ளைங்க நான் சொல்ல இல்லை. ஆனால் அவர்களுக்கு தெரியும், இந்த கண்ணாடிக்குள்ளே ஒரு சிலை உண்டு. அந்த சிலை கூட ஒன்றை சுட்டி காட்டுகின்றதை ஒழிய அந்த சிலைதான் தெய்வம் அல்ல. இதை நாங்கள் நன்றாக மனதில் பதிக்க வேண்டும். அந்த மரத்திலோ அல்லது மண்ணிலோ அல்லது சிமெண்டிலோ செய்த சிலுவை திருச்சுருவம் அல்ல. அந்த திருச்சுருவம் எதையோ சுட்டி காட்டுகின்றது. சிம்பிள்ஸ் சிக்னிஃபை ரியாலிட்டி. எல்லா சிம்பிள்ஸ். இப்போ சமாதானத்துக்கு ஒரு புறா இருக்குது. புறா சமாதானம் அல்ல.
புறா சமாதானம் அல்ல, புறா சமாதானத்தை சுட்டி காட்டும் ஒரு அடையாளம். ஆகவே மரியாளிடம் நாங்கள் போகும் பொழுது அந்த மரியாள் சுட்டி காட்டும் ஒரு வாழ்க்கை ஒன்று உண்டு. அவருடைய வாழ்க்கை என்ன? மரியாளுடைய வாழ்க்கை பற்றி எதுவுமே தெரியாமல் நாங்கள் ஒரு பக்தி முயற்சியில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் அது ஒரு பக்தி முயற்சியான ஒழிய அது பக்தி அல்ல. பக்தி முயற்சியோடைய அது பக்தி அல்ல. அங்கே ஒரு உறவு வராது. உன்னை பற்றி நான் அறிய வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரிய வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்தாய்? அந்த வாழ்க்கை எனக்கு ஒரு சவாலாக இன்றைக்கு அமையாதா? இன்றைக்கு மரியாள் இறைத்திட்டத்துக்கு ஆமென்று சொன்னாலோ அன்று தொட்டு அவளுக்கு இந்த வாழ்க்கை ஒரு துன்பகரமான வாழ்க்கையாகத்தான் மாறியது. அன்று தொட்டு கல்வாரி மட்டுமல்ல, கல்வாரிக்கு அப்பாலும் அவளுடைய துன்பம் நீடித்தது. அத்தனையும் தாங்கி கொண்டாள், அத்தனையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டாள். அதான் அவளுடைய வாழ்க்கையுடைய சிறப்பு. ஆழமான ஒரு நம்பிக்கை, ஆழமான ஒரு விசுவாசம். இந்த இறை திட்டத்தில் ஒரு எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கும், எவ்வளவோ போராட்டங்கள் வந்திருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறாள். பார்க்க தெரியுது. முழுமையாக எழுதாவிட்டாலும் ஆங்காங்கே அந்த வசனங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரிகின்றது. அப்போ அவருடைய வாழ்க்கை என்ன? அந்த வாழ்க்கை என்னத்தை எங்களுக்கு சொல்லுகின்றது? அவை நீங்கள் மாதாவை தொடுவது நல்லது, நான் வேணாம் என்று சொல்லவில்லை. மாதாவும் உங்கள் வாழ்க்கையை தொட விடுங்கள். மாதாவும் உங்களுடைய வாழ்க்கை தொட விடுங்கள். அப்போ தான் உறவு உண்டு. எப்படி தொட விடுவது? ஏழ்மை, எளிமை, தாழ்மை, திறந்த மனம். ஏழ்மை, எளிமை, தாழ்மை, திறந்த மனம். அங்கு ஒரு பக்தி ஒன்று உருவாகும், ஒரு உறவு ஒன்று உருவாகும். அந்த உறவில் இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், அந்த திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதுதான் உண்மையான ஆழமான செபம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். எவ்வளோ தூரம் போச்சு? ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.